சுதாமா 15ஆம் பகுதி. ஒரு ஊருக்கு என்னென்ன தேவை என்பதை பற்றி அன்றைய புராணங்களிலேயே கூறி வைத்துள்ளனர். காடுகள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்துள்ளதா என்று சுதாமாவிடம் கண்ணபிரான் கேட்டதன் மூலம் மழைக்கு முக்கியத்துவம் தந்திருப்பதை அறிய முடிகிறது. இதையடுத்து குருகுலத்தில் சுதாமாவுடன் பழகிய விதம், சென்ற இடங்கள் குறித்தெல்லாம் கண்ணபிரான் நினைவு கூர்ந்தார். பழைய நண்பர்களிடம் பேசுவது போன்ற சுகம் உலகிலேயே கிடையாது. அந்த இனிமையான நேரத்தை இருவருமே ரசித்தனர். இப்படியாக பேசிக்கொண்டிருந்த கண்ணபிரான் சுதாமாவிடம், சுதாமா, இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கிறாய், வெறும் கையோடா வந்திருப்பாய்? அந்த காலத்தில் நாம் குருகுலத்தில் படிக்கும் போதே இணைந்து பல பலகாரங்களை உண்டு மகிழ்ந்தோம். இப்போது எனக்கு என்ன பட்சணம் கொண்டு வந்திருக்கிறாய்? உடனே அதை கொடு. சிறுவயதில் கூட நீ பலகாரங்களை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாய். அதன் ருசி அலாதியாக இருக்கும். இப்போதும் கொண்டு வந்திருப்பாய். எடு எடு என உரிமையோடு சொல்வது போல நடித்தார் மாயக்கண்ணன். இந்த கண்ணனைப் போல மாய அவதாரம் உலகில் கிடையாது. பொய்க்கென்றே பிறந்த அவதாரம் என்று இவரை கூறி இவரை நான் வணங்க மாட்டேன். எல்லா வகையிலும் சிறந்த ராமபிரானையும் பக்திக்கே எடுத்துக்காட்டான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் மட்டுமே வணங்குவேன் என அடம் பிடிப்பவர்களும் உலகில் உண்டு. குச்சேலர் அவள்தான் கொண்டு வந்திருக்கிறார். அதையும் ஒரு கிழிந்த துணியில் சுற்றி வந்திருக்கிறார் என்பது கண்ணனுக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் அவர் ஏதோ லட்டும் அல்வாவும் கொண்டு வந்திருப்பார் என்பது போலவும் அதை சாப்பிட ஆவல் கொண்டது போலவும் நடிக்கிறார் கண்ணபிரான் என்றால் அந்த மாயவனின் லீலைகளை என்னவென்பது? மகாபாரதத்தில் தன்னை நாடிய பாண்டவர்களின் வசதிக்காக அமாவாசை நாளையே மாற்றியவர் அல்லவா நம் கண்ணன். அதோடு விட்டாரா கண்ணபிரான்? சுதாமா, உன் அருமையான மனம் பற்றி எனக்கு தெரியாதா? நான் சரியான சாப்பாட்டு பிரியன். இவனுக்கு ஏதாவது கொண்டு போகாவிட்டால் நம்மை பாடாய் படுத்தி விடுவான் என்பதை அறியாதவனா நீ? அதனால் சுவையான சிற்றுண்டிகளை தயார் செய்து கொண்டு போகலாம் என முடிவெடுத்து அதை தயாரித்து வந்திருப்பாயே? அல்லது உன் மனைவிதான் உன்னை வெறும் கையோடு அனுப்பியிருப்பாளா என்ன? கொண்டு வந்ததை எடு எடு என்று அவசரப்படுத்தினார் கண்ணபிரான். இந்த கண்ணன் இருக்கிறானே, இவன் நாம் அவனுடைய சன்னதிக்கு சென்றால் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்று பார்ப்பான். இவனுக்கு நெய் பலகாரம் என்றால் உயிர், வெண்ணெய் என்றால் பானைக்குள்ளேயே குதித்து விடுவான். சின்ன வயதில் ஆயர்பாடியில் வெண்ணெய்க்காக இவன் ஆடாத ஆட்டமா? இத்தனை கோபியர் இல்லத்தில் புகுந்து வெண்ணெய் திருடியிருப்பான் நம் செல்ல கண்ணன். இந்த வெண்ணெய் திருட்டுக்குள் எவ்வளவு பெரிய தத்துவம் புதைந்து கிடக்கிறது தெரியுமா? வெண்ணெய் என்பது பக்தி, உரி என்பது மனம். நம் மனதிற்குள் புகுந்து அதில் உறைந்து கிடக்கும் வெண்ணெயை கிளறி எடுக்கிறானாம். வெண்ணெயை நவநீதம் என்பர். இதனால் அந்த பெயரையே தனக்கு சூடிக்கொண்டான் கண்ணன். நவநீத கிருஷ்ணன் என்று அவனை செல்லமாக அழைப்பது இந்த பெயரால் தான். இப்போது சுதாமாவின் மனதில் புகுந்து அவருடைய மனதில் ஊறி கிடக்கும் பக்தியை உலகறிய செய்வதற்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான் நம் கண்ணன். இது புரியுமா சுதாமாவிற்கு? அவருக்கு கை கால்கள் வெடவெடுத்தன. ஊரிலிருந்து ஒரு கிழிந்த துணியில் கொண்டு வந்த அவளை இவனுக்கு எப்படி கொடுப்பது? இவன் பலகாரம் என்கிறான், பட்சணம் என்கிறான். அது மட்டுமல்ல, இவன் தன் மனைவியர் புடைசூழ அமர்ந்திருக்கிறான். அவர்களெல்லாம் நான் கொடுக்கும் அவளை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். உம் நண்பன் இவ்வளவுதானா என்று கேலி செய்வார்கள். அனலுக்குள் அகப்பட்ட புழு போல் நெளிந்தார் சுதாமா. மனதிற்குள் அந்த கண்ணனையே பிரார்த்திக்க ஆரம்பித்தார் அவர். கண்ணா, இதென்ன சோதனை? பாலும் பழமும் பட்சணங்களும் உன் அரண்மனையில் இல்லாததா? நீ கொடுக்கும் பிரசாதத்திற்காக இங்கே ஒரு கூட்டமே காத்து கிடக்கிறதே. செல்வ சீமானான உனக்கு ஒரு கந்தலில் கொண்டு வந்த அவளை எப்படி நான் கொடுப்பேன்? இனிய பாலை தினமும் குடிப்பவனுக்கு புளித்த கஞ்சியை எப்படி கொடுப்பேன்? என்னை சோதிக்காதே கண்ணா என்றவாறு மனம் பதைத்தார். தன் இடுப்பில் கட்டி வைத்திருந்த அவள் முடிப்பு வெளியே தெரியாமல் கண்ணன் தனக்கு கொடுத்த அங்க வஸ்திரத்தை கொண்டு மூடி வைத்து கொண்டார். ஆனால் அந்த கண்ணன் விட்டானா? சுதாமா, அங்கே ஏதோ திருட்டுத்தனம் செய்கிறாயே. அங்க வஸ்திரம் கொண்டு எதையோ மூடுகிறாயே. என்ன ஒளித்து வைத்திருக்கிறாய்? கொடு கொடு என்றார் கிருஷ்ண பரமாத்மா. சுதாமாவோ அப்படியே தன்னை குறுக்கி கொண்டு கண்ணனின் பார்வையில் அந்த முடிச்சுப்படாமல் பார்த்து கொண்டார்.
கண்ணன் அவரது கைகளை பிடித்து தன் கைக்குள் வைத்துக்கொண்டு ஆடையில் மறைத்து வைத்திருந்த முடிச்சை உருவி எடுத்து விட்டார். பரபரப்புடன் முடிச்சை அவிழ்த்தார். உள்ளே அவள் இருந்தது. சுதாமா, நீ பலேயாள். இந்த செல்வந்தனின் அரண்மனையில் எல்லாம் இருக்கும், அவள் இருக்காது என்று குறிப்பறிந்து கொண்டு வந்திருக்கிறாயே. சரியான தோழன்தான் நீ என்றார். நண்பன் ஆசையாக கொடுத்த ஒரு பிடி அவளுக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வங்களை கொடுத்து மிகுந்த செல்வந்தராக நண்பரை மாற்றியவர் கிருஷ்ண பரமாத்மா. அவளை ஆசையாக கையில் வாங்கி கிருஷ்ணர் சாப்பிட சாப்பிட சுதாமாவின் இல்லத்தில் செல்வம் நிரம்பியது. கிருஷ்ணரின் மனைவியான ருக்மிணி தேவி உடன் ஓடி வந்து, நீங்கள் உண்டது போதும், எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வையுங்கள் என்று தடுத்தார். என்ன சுதாமா, என் பங்கு அவள் கிடைக்க எத்தனை வருட காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது பார்த்தாயா என்று கூறி புன்னகைத்தார் கிருஷ்ணர். குச்சேலரும் சிரித்து விட்டார். கிருஷ்ணரிடம் உதவி கேட்காமல் திரும்புகிறோமே என்ற வருத்தம் குச்சேலரிடம் இல்லை. நண்பனின் அன்பே போதும் என்று இல்லம் திரும்பினார். அங்கே தன் இல்லம் பொன்மயமாக ஜொலிப்பதைக் கண்டு எல்லாம் கிருஷ்ணரின் செயலே என்று மகிழ்ந்து கூறினார் குச்சேலர். அன்போடும் நட்போடும் ஒரு பிடி அவள் கொடுத்ததை ஏற்று நண்பனின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த சுதாமா சரித்திரத்தை கேட்ட படித்த பக்தர்களின் வாழ்விலும் கிருஷ்ண பக்தி மற்றும் நிரம்ப செல்வத்தை தந்தருள்வார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சுதாமா தொடர் இனிதே நிறைவடைந்தது.